My precious friend, it's such a joy for me to greet you, God's partner, and to pray for you today to bring God's blessings upon you this month. தேவனுடைய பங்காளராய் இருக்கிற எனக்கு அன்பான நண்பரே, இந்த நாளில் தேவனுடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதம் உங்கள் மீது வரும்படி வாழ்த்துவது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாய் கருதுகிறேன். I know God is pleased with you. தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். In Acts 13:22, அப்போஸ்தலர் 13:22 வசனத்திலே, the Almighty God gives a report or certificate about David. சர்வ வல்லமையுள்ள தேவன் தாவீதை குறித்து ஒரு நற்சான்றிதழின் அறிக்கையை தாக்கல் செய்கிறார். David is a man after my own heart. என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லுகிறார். He does all my will. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். You are a man, you are a woman after God's own heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக நீங்கள் இருக்கிறீர்கள். You have surrendered your life and you do everything to fulfill the will of God. உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து And கொண்டிருக்கிறீர்கள். you give your offering every month to fulfill God's work every month. மாதந்தோறும் தேவனுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்காக தவறாமல் மாதந்தோறும் உங்கள் காணிக்கைகளை செலுத்துகிறீர்கள். So you are a person after God's own heart. ஆகவே நீங்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபராக இருக்கிறீர்கள். Now what will He give you this month? இப்பொழுதும் இந்த மாதம் உங்களுக்கு அவர் என்ன தருவார்? I am reminded of the prayer of Moses to God. தேவனை நோக்கி மோசே ஏறெடுத்த ஜெபம் எனக்கு நினைவுபடுத்தப்பட்டது. In Exodus 33 and verse 18, யாத்ராகமம் 33 அதிகாரத்தின் 18 வசனம், he prays, Lord, show me your glory. உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் கர்த்தாவே என்று வேண்டினார். In Philippians 3 and verse 10, பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வசனத்திலே Paul prays, Lord, I must know you. பவுலடியார் கர்த்தாவே நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். I must know the fellowship of your sufferings. உம்முடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். And I must know the power of your resurrection, Lord. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. I know your heart is also longing to know the reality of God and experience Him personally. உங்களுடைய இருதயமும் கூட தேவனை யதார்த்தமாக அறிந்து அவரோடு கூட தனிப்பட்ட அனுபவம் கொள்ள ஏங்குகிறதை அறிவேன். My father cried for 7 years, என்னுடைய தகப்பனார் 7 ஆண்டுகள் கதறி அழுது காத்திருந்தார், saying, Lord, I must see you. ஆண்டவரே நான் உம்மை காண வேண்டும். Then only if anybody asks me, when I present you to the people, do you know Him? I will say, yes, I know Him. அப்படி செய்வதன் மூலம்தானே நான் மக்களுக்கும் அறிவிக்கும் பொழுது நீங்கள் அவரை அறிவீர்களா என்று யாராவது கேள்வி கேட்டால் ஆம் நான் அவரை அறிவேன் என்று சொல்ல முடியும். That's why Jesus appeared to my father, brother Dinakaran, in 1962. ஆகவேதான் 1962 ஆண்டில் என் தகப்பனாராகிய சகோதரன் டிஜெஸ் தினகரனுக்கு கர்த்தர் இயேசு தரிசனமானார். He spoke to him for 3 hours face to face. முகமுகமாய் ஏறக்குறைய 3 மணி நேரம் அவர்களோடு கூட பேசினார்கள். And his life changed. அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. His whole life was transformed to carry the love of God to millions of people. கோடிக்கணக்கான மக்களுக்கு தேவனுடைய அன்பை சுமக்கக்கூடிய மறுரூப மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. When you see the Lord, நீங்கள் கர்த்தரை தரிசிக்கும் போது, when you experience the Lord, நீங்கள் கர்த்தரை அனுபவிக்கும் போது, your life will change into the image of God, into the image of Jesus. உங்கள் வாழ்க்கை தேவனுடைய சாயலுக்கொப்பாக, இயேசுவின் சாயலுக்கொப்பாக மறுரூப மாற்றமடைந்து விடும். That's why you're a partner with God. ஆகவேதான் நீங்கள் தேவனோடு கூட ஒரு பங்காளராக That's இருக்கிறீர்கள். why you come to pray to Him every morning. ஆகவேதான் அனுதினமும் அதிகாலையில் அவரோடு கூட ஜெபிக்கும்படி வருகிறீர்கள். You want to know Him. நீங்கள் அவரை அறிய விரும்புகிறீர்கள். You want to see His glory. அவருடைய மகிமையை காண நீங்கள் துடிக்கிறீர்கள். Surely now God says you will see my glory and be transformed into my image. நிச்சயமாகவே இப்பொழுது நீங்கள் என் மகிமையை தரிசித்து என் சாயலுக்கொப்பாக மறுரூப மாற்றம் அடைவீர்கள் என்று கர்த்தர் Let வாக்களிக்கிறார். not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. I had such an experience when I cried after my father left. என்னுடைய தகப்பனார் கடந்து சென்ற பின்பு நானும் கதறி அழுத வேளையில் இதை போலவே ஒரு அனுபவத்தை அடைந்தேன். 23 days, night and day I cried without sleep. 23 நாட்கள் இரவும் பகலும் தூக்கமின்றி நான் கதறி அழுது கொண்டிருந்தேன். And the Holy Spirit visited me and gave me the vision for humanity
on the 14th March 2008, which is touching millions of lives today. 2008 ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி பரிசுத்த ஆவியானவர் என்னை சந்தித்து இன்று கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய மனுக்குலத்துக்கான தரிசனத்தை தந்தார். My wife cried like that. என்னுடைய மனைவியும் இப்படித்தான் கதறினார்கள். Nearly 6 years ago, Jesus appeared to her face to face. ஏறக்குறைய 6 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு முகமுகமாய் அவளுக்கு தரிசனமானார். And today God has transformed her to carry His love to millions. இன்று கோடிக்கணக்கான மக்களுக்கு தம்முடைய அன்பை சுமந்து செல்லக்கூடிய மறுரூப மாற்றத்தை மனைவிக்கு கர்த்தர் அருளி இருக்கிறார். You, God's partner. தேவனுடைய பங்காளராய் இருக்கிற நீங்களும், You, God's child, தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நீங்களும், as you're longing to see Jesus, இயேசுவை பார்க்க நீங்கள் ஏங்குகிறபடியால் you will have that experience. அதே அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். And He will transform you into His image. அவர் உங்களை தம்முடைய சாயலுக்கொப்பாக மறுரூபப்படுத்துவார். That grace is coming upon you right now. இப்பொழுதே அந்த கிருபை உங்கள் மீது இறங்கி வருகிறது. The world is waiting not just to see you, but to see Christ in you, the hope of glory. வெறுமனே உங்களை அல்ல, ஆனால் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கும் கிறிஸ்து இயேசுவை பார்க்கத்தான் இன்றைய உலகம் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறது. According to Colossians 1:27. கொலோசையர் 1:27 வசனத்தின்படியே, Today give your life totally for your body, your mind, your spirit, your life to become the temple of God's glory. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம், மனம் முழுவதும் தேவனுடைய மகிமையின் ஆலயமாய் இருக்கும்படி இன்றைய உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து விடுங்கள். Jesus will walk with you. இயேசு உங்களோடு கூட கைகோர்த்து நடந்து You வருவார். will be transformed as the temple of God to bless millions. கோடிக்கணக்கான மக்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் மறுரூப மாற்றமடைந்து இருப்பீர்கள். When Moses asked God, மோசே தேவனிடத்தில் கேட்டபோது, Lord, I want to see your glory. ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை காண விரும்புகிறேன். What did God reply him? தேவன் மோசேக்கு என்ன பதில் கொடுத்தார்? Exodus 33 and verse 19 onwards. யாத்ராகமம் 33:19 வசனத்தில் இருந்து, Firstly, Moses, I will cause all my goodness to pass in front of you. மோசே, முதலாவதாக என்னுடைய தயையை முழுவதும் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். Secondly, I will proclaim my name, the Lord, in your presence. இரண்டாவதாக நான் கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். And verse 21, thirdly, there is a place near me where you may stand on a rock. When my glory passes by, I'll put you in the cleft in the rock and cover you with my hand until I have passed by. மூன்றாவதாக என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். Firstly, he says, I will make all my grace, all my mercy, and all my goodness to pass in front of you. முதலாவதாக என் கிருபையை எல்லாம், என் இரக்கத்தை எல்லாம், என் தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். Lamentation 3:22-23 says, புலம்பல் 3:22-23 சொல்லுகிறது, you are not consumed because of the mercies of God. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. God is a God of fire, flaming fire. ஜுவாலிக்கிற அக்னியாய் பற்றி எரிகிறவர் நம்முடைய தேவனாகிய When கர்த்தர். he comes near us, we can be destroyed. அவர் நம் அருகில் வந்தாலே நாம் அழிந்து விடுவோம். His holiness is so great. அவருடைய பரிசுத்தம் அவ்வளவு பெரியது. We are filthy. நாமும் அசுத்தமானவர்கள். But he puts his mercy in front of us so that his holiness will not destroy us. அவருடைய பரிசுத்தம் நம்மை அழித்து போடாதபடி அவருடைய இரக்கம் நமக்கு முன்பாக கடந்து Yes, செல்கிறது. that's why Jesus came. ஆகவேதான் இயேசு வந்தார். To offer himself as a sacrifice. தம்மை தாமே நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக வந்தார். And his blood was shed for our sins to be forgiven. நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி அவருடைய திரு ரத்தம் சிந்தப்பட்டது. And that's why through his blood mercy boasts before judgment. ஆகவேதான் அவருடைய திரு ரத்தத்தின் மூலம் நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டுகிறதா இருக்கிறது. Yes, when God's judgment comes upon us, ஆம், தேவனுடைய நியாய தீர்ப்பு நம் மீது கடந்து வரும்போது the mercy of God through the sacrifice of Jesus
comes and intercedes for us. இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியின் மூலம் தேவனுடைய இரக்கம் கடந்து வந்து நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. Same God has judgment. நியாயம் தீர்க்கும் அதே தேவன். And through Jesus, the mercy. இயேசுவின் மூலம் இரக்கமாய் இருக்கிறார். His mercies protect us when we ask for His forgiveness. அவருடைய மன்னிப்புக்காக நாம் கதறி கேட்கும் பொழுது அவருடைய இரக்கம் நம்மை பாதுகாக்கிறது. His mercies cleanse us. அவருடைய இரக்கம் நம்மை சுத்திகரிக்கிறது. The blood of Jesus Christ cleanses us from all sin. இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. Then we are able to see Him. அப்பொழுது நாம் அவரை காணக்கூடியவர்களாக மாறுகிறோம். Experience the glory of God. தேவனுடைய மகிமையை அனுபவிக்கக்கூடியவர்களாய் மாறுகிறோம். Experience the power of God working for us. நமக்காக கிரியை செய்யும் தேவனுடைய வல்லமையை அனுபவப்படுத்திக் கொள்ள முடிகிறது. It happened in my life. என் வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது. I was away from God when I was a college student. நான் கல்லூரி மாணவனாய் இருந்த நாட்களிலே தேவனை விட்டு தூரமாய் விலகி I வாழ்ந்தேன். was a sinner. நான் ஒரு பாவியாய் இருந்தேன். I had addictions. அடிமைத்தன பழக்கங்கள் இருந்தன. I was a failure in my studies. என் படிப்பில் நான் தோல்வியுற்று இருந்தேன். And I did not have a smooth relationship, a loving relationship with my parents. I was rebellious. என் பெற்றோர்களோடு கூட ஒரு சுமூகமான அன்பின் உறவு எனக்கு இல்லாதிருந்தது. நான் முரட்டாட்டம் உள்ளவராய் இருந்தேன். But then ஆனாலும் கூட one day, as I was totally shattered and thought I am finished in life, Jesus came. ஒரு நாளிலே முழுவதும் சேர்ந்தவனாய் அவ்வளவுதான் என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று நினைத்த பொழுது இயேசு வந்தார். When God's love filled my heart, தேவனுடைய அன்பு என் இருதயத்தை நிறைத்த போது I cried like a little baby. ஒரு சிறு குழந்தையைப் போல் நான் கதறி அழுதேன். Turned to Jesus. இயேசுவிடம் திரும்பினேன். I said, "Forgive me." என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கதறினேன். I cried for my sins for nearly 2 hours on the floor. 2 மணி நேரத்துக்கு மேலாக தரையிலே விழுந்து என் பாவத்திற்காய் அழுது புலம்பினேன். Peace, divine peace came into my heart. அவருடைய தெய்வீக சமாதானம் என் இருதயத்துக்குள்ளே வந்து நிறைத்தது. The blood of Jesus cleansed me. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவி சுத்தம் பண்ணிற்று. As I prayed to Jesus to forgive my sin. இயேசுவை நோக்கி என் பாவங்களை மன்னிக்கும்படி நான் வேண்டுதல் செய்தபோது And that day all my addictions left me. அந்நாளில் தானே என்னை அடிமைப்படுத்தி இருந்த எல்லா தீய பழக்கங்களும் என்னை விட்டு விலகின. That day I began to walk in the plan of God. அந்நாளில் தானே நான் தேவனுடைய திட்டத்துக்குள் நடைபோட துவங்கினேன். Degrees followed. I finished my PhD in marketing. பல பட்டங்கள் என்னை பின்தொடர்ந்தன. மேலாண்மை துறையினுடைய முனைவர் பட்டம் வென்றேன். And advertising. விளம்பர துறையிலே. And then God blessed me with a family life. பின்பு குடும்ப வாழ்க்கையை கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். God started giving me the gifts of the Spirit. Through supernatural ways I was able to pray for people and bring miracles. பிரார்த்தனையின் மூலம் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் மக்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்தாவின் வரங்களை தேவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். God started increasing my stature in life. வாழ்க்கையிலே என்னுடைய தோற்றத்திலே நான் பழுகி பெருக ஆரம்பித்தேன். Yes, God will do it for you. ஆம், இறைவன் உங்களுக்கும் கூட அதை செய்வார். I found God. நான் தேவனை கண்டுகொண்டேன். You will find Him. நீங்களும் அவரை கண்டுகொள்வீர்கள். Today as you bow before Him and ask His mercies to cleanse you and transform you into His image. இன்றைய அவருக்கு முன்பாக தலை வணங்கி அவருடைய இரக்கம் உங்களை சுத்தம் பண்ணி அவருடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களை மறுரூபமாக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Secondly, He says, இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், I will cause my name to be proclaimed before you. என் நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். Yes, the Bible says the name of the Lord is a strong tower and the righteous run into it and are safe. ஆம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. Yes, when you come to Jesus and are washed by His blood, ஆம், நீங்கள் இயேசுவிடம் வந்தவருடைய இரத்தத்தால் கழுவப்படும் போது His name comes upon you. அவருடைய திருநாமம் உங்கள் மீது வந்து விடுகிறது. Yes, as you are born in a family, you get your father's name. ஒரு குடும்பத்திலே நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் அப்பாவின் பெயர் உங்களோடு ஒட்டிக்கொள்வது போலவே, As you give your life to Jesus, as He washes you with His blood and His blood begins to run in you, you are born in the kingdom of God and you get the name of God, the name of Jesus upon your forehead. இயேசுவிடம் வருகிற உங்களை அவருடைய திரு இரத்தம் கழுவும் போது உங்களுக்குள்ளே அவர் இரத்தம் ஓடுகிறபடியால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிறக்கிறீர்கள். அதனால் இயேசுவின் திருநாமம் உங்கள் மேல் பொறிக்கப்படுகிறது. Yes, you have the name of God
proclaimed before you. ஆம், தேவனின் திருநாமம் உங்களுக்கு முன்பாக கூறப்படுகிறது. And at the name of Jesus, every knee bows in the world. இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக உலகில் உள்ள எல்லா முழங்கால்களும் முடங்கும். You get the name or the authority in the name of Jesus in your life. இயேசுவின் நாமத்தை அல்லது இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் So பெற்றுக்கொள்கிறீர்கள். every problem in the world will bow before you. ஆகவே உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்பாக தலை வணங்கி நிற்கும். Secondly, at the name of Jesus, every devil shall flee. இரண்டாவதாக இயேசுவின் திருநாமத்துக்கு முன்னே பிசாசுகள் எல்லாம் So ஓடி as போகும். the name of Jesus is put upon your forehead as the child of God, every devil shall flee. Nothing shall touch you. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாக இயேசுவின் திருநாமம் உங்கள் நெற்றியிலே பொறிக்கப்படும் பொழுது எல்லா பிசாசுகளும் உங்களை கண்டு சீண்ட முடியாமல் ஓடி போகும். Thirdly, Jesus says, ask anything in my name and I will do it. ஆகவே தான் இயேசு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறார். Yes, you have the name of Jesus. ஆம், இயேசுவின் திருநாமம் உங்களுக்கு உண்டு. You will have all these blessings. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Thirdly, மூன்றாவதாக he says, come and stand with me. அவர் சொல்லுகிறார், வந்து என்னோடு கூட நில். There is a place near me. என் அண்டையிலே ஒரு இடம் இருக்கிறது. God says, my child, come and stand with me. என் பிள்ளையே, வந்து என்னோடு கூட நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will hide you. நான் உன்னை ஒளித்துக் கொள்வேன். You will see my glory. நீ என் மகிமையை காணும்படி செய்வேன். Yes, God wants you to come and stand with him to fulfill his will in your life and through you to humanity. உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமும் மனுக்குலத்துக்கு தேவன் செய்ய நினைத்திருக்கிற தம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கும்படி நீங்கள் வந்து அவர் அருகில் நிற்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். Today will you tell him, இன்று நீங்கள் அவரிடத்தில் சொல்வீர்களா, Lord, I will heal the broken hearts of other people through your love. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் மூலம் இருதயம் நொறுங்குண்டு கிடக்கிற மற்ற ஜனங்களை நான் I குணமாக்குவேன். will tell somebody a word of comfort when they are going through problems, filled with the love of Jesus. வாழ்க்கையிலே பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை சந்திக்கும் பொழுது உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டவனாய் ஆறுதலான ஒரு வார்த்தையை I will சொல்லுவேன். pray for somebody who is in trouble. பிரச்சனையிலே கலங்கிக் கொண்டிருக்கிற யாருக்காகவாவது நான் ஜெபிப்பேன். I will give my offering to make others pray in the prayer tower for millions of people. கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக ஜெப கோபுரத்திலே ஜெபிக்கக்கூடிய மற்றவர்களை தாங்கும்படி என் காணிக்கையை கொடுப்பேன். I will study well. I will enter into research, find new solutions for the human problems in your name, Lord. நான் நன்றாய் படித்து மனுக்குலத்தின் பிரச்சனைகளுக்கான தீர்வை உண்டு பண்ணும் ஆராய்ச்சி பணியிலே உம்முடைய திருநாமத்தை முன்னிட்டு முனைவேன். As you commit your life to stand with Jesus to wipe away the tears of others, you will see God's glory in your life. மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி இயேசுவோடு கூட இணைந்து நிற்க நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை When காண்பீர்கள். Jesus turned the water into wine, அன்று இயேசுவானவர் தண்ணீரையே திராட்சரசமாக மாற்றின போது there were vessels which carried the water to the brim. விளிம்பு வரை முழுவதும் தண்ணீரை சுமந்து நின்ற பாத்திரங்கள் இருந்தன. Jesus turned that water which the vessels had into sweet wine. அந்த பாத்திரங்களுக்குள் இருந்த தண்ணீரை இயேசு இனிமையான திராட்சரசமாக மாற்றினார். Would you give yourself to be those vessels which carries God's water, the life in you? தேவனுடைய ஜீவ தண்ணீரை சுமக்கக்கூடிய பாத்திரமாய் இருக்கும்படி உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் நீங்கள் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா? Jesus will come and transform everything in your life to become sweet wine. இயேசு வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையுமே இனிமையான திராட்சரசமாக மாற்றி விடுவார். You will carry the glory of God to the nations and your family. தேசத்தின் சகல குடிகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தேவனுடைய மகிமையை நீங்கள் சுமந்து May திரிவீர்கள். God bless you with these blessings. கர்த்தர் தாமே இந்த பேராசீர்வாதங்களினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Father, தகப்பனே, bless thy children with these blessings. உம்முடைய பிள்ளைகளை இந்த ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதியும். I pray that your goodness will be proclaimed before them in their lives. இவர்களுக்கு முன்பாக இவர்கள் வாழ்க்கையில் உம்முடைய தயை கடந்து போவதாக என்று ஜெபிக்கிறேன். Break every sorrow அது எல்லா துக்கத்தையும் உடைக்கட்டும், and losses இழப்புகளை தகர்க்கட்டும், and pains வலி வேதனைகளை நீக்கட்டும், and sickness. வியாதியை விரட்டட்டும். Secondly, Lord, இரண்டாவதாக ஆண்டவரே, make your name to be on their foreheads
so that whenever they pray for themselves and others, they'll have answers from you. தங்களுக்கானாலும் மற்றவர்களுக்கானாலும் எப்பொழுது ஜெபித்தாலும் உம்மிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய திருநாமத்தை இவர்கள் நெற்றியிலே பொறித்து விடுவீராக. Help them to stand with you to fulfill your will, to wipe away the tears of others. மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னாலும் உம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும். Let them see your glory this month. இம்மாதத்தில் இவர்கள் உம்முடைய மகிமையை காண்பார்களாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Those of you celebrating your birthdays, your anniversaries this month, receive God's blessings in your life. இம்மாதத்திலே பிறந்த நாட்களையும் ஆண்டு நிறைவையும் கொண்டாடுகிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இறைவனின் ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் பெற்றுக்கொள்வீர்களாக. I pray that God will supply all your needs this month and you will have miracles in everything. இந்த மாதத்தில் உங்கள் தேவைகளை எல்லாம் தேவன் முழுவதும் சந்தித்து உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். And I pray God's peace in your life as you walk with God this month. இந்த மாதத்தில் நீங்கள் தேவனோடு கூட நடக்கும் பொழுது தேவனுடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக. And if you have lost a loved one and you are remembering those days this month, may God comfort you. நீங்கள் இழந்த உங்கள் அன்புக்குரியவருடைய நினைவு நாட்கள் இந்த மாதம் இருப்பின் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. Thank you for your support to Jesus Calls, Karunya and Sisha. இயேசு அழைக்கிறார் காருண்யா சீஷாவுக்காக நீங்கள் தொடர்ந்து நல்கும் உங்கள் பேராதரவுக்காக நன்றி சொல்லுகிறேன். I pray that God will keep you full of His glory all through this month. இம்மாதம் முழுவதும் தேவன் தம்முடைய மகிமையின் முழு நிறைவோடு உங்களை காத்தருளும்படி வேண்டுதல் செய்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.